ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே வித்தியாசமா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல சூப்பரா ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். புத்தம் புதிய டிஃபன் ரெசிபிங்க. ரொம்ப ஆரோக்கியமான டிஃபன். இது சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு சாப்பிட்றதுக்கு புத்தம் புதிய டேஸ்ட்டில் ஒரு சைடிஷ் ரெசிபி உருளைக்கிழங்கு வச்சு ரெண்டுக்குமே காம்போ அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா ஊற வைக்கவோ புளிக்க வைக்கவோ அரைக்கவோ எதுவுமே தேவையில்லை. மிக்ஸ் பண்ணின உடனேயுமே செய்யலாம். மார்னிங்கில் டென்ஷனே இல்லாமல் ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஃபன் ரெசிபி சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டிஃபன். இந்த டிஃபனை வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் வந்து ராகி மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் வந்து கம்பு மாவு எடுத்துக்கோங்க. கம்பு மாவு சேர்த்து செய்யுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ 1 கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே கப்பை வச்சு அளந்துக்கோங்க. இப்போ 1 கப் வந்து ரவை எடுத்துக்கோங்க. 3 கப் மாவுக்கு 1 கப் வந்து ரவை கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு ரவை எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரட்டும். அதனால் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்ததுமே தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கரெக்டாக நான் 3 கப் வரைக்கும் ஊற்றிருக்கேன். நீங்கள் எடுக்கிற கோதுமை மாவு ரவையை பொறுத்து தண்ணியோட அளவுகள் மாறுபடும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 கப் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவைப்பட்ட இன்னொரு கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து 3 கப்பு தண்ணி கரெக்டாக இருந்தது. இப்போ இதை வந்து கட்டி இல்லாமல் ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கையை வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது, நல்லா கலந்து விட்டுக்கணும். கட்டி இருந்துச்சு அப்படின்னா அது மாவு நல்லா இருக்காது. அதனால் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே ஓரத்தில் வச்சுருங்க. இது ஊறுற டைமில் நம்ம வந்து சட்னி எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு. இதை லைட்டாக கையை வச்சு உடச்சி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கை உடச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு மேஷரோ ஸ்பூனோ வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. அதனால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு அப்படின்னா மசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குக்கரில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இப்போ ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் ஒரு தடவை சைடிஷ் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரொட்டி வகைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இதை வந்து பூரிக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா 2லேருந்து 3 பூரி சாப்பிட்ற இடத்துல கூட 5-6 பூரி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை. இப்போ நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கின இஞ்சி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கலாம். அதே போல் வெங்காயம் 1 சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து சிக்கன் மசாலா கட்டாயமாக சேர்க்கணும். கரம் மசாலா சேர்க்க தேவையில்லை. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா வந்து ரொம்ப டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி இல்லாமல். இதில் வந்து நான் சாட் மசாலா சேர்க்க மறந்துட்டேன். சாட் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு சாட் மசாலா ரொம்ப முக்கியமாக சேர்க்கணும். அதனால் சாட் மசாலாவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மறுபடியும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கிற எண்ணெயை இதில் இப்போ சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா கொதிக்க சூடு பண்ணி இருக்கணுங்க. நான் வந்து கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். கடலெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றி செய்யும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரிஃபைண்ட் ஆயிலே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இப்போ ஒரு தடவை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இதை வந்து குக் பண்ணலாம் தேவையில்லைங்க. அவ்வளோதான். சூடான எண்ணெயை ஊற்றி இதை கலந்து இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சும்மா அப்படி இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அதே போல் இப்போ நான் செய்கிற இந்த ரொட்டி வகைகளோட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருந்த மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. எவ்வளோ திக்காகிடுச்சு பார்த்தீங்களா முன்னாடி விட. மறுபடியும் ஒரு தடவை கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இது ஓரத்தில் இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு 2 கப் வரைக்கும் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து பச்சை ஸ்வீட் கார்ன் தான், வேக வச்சது கிடையாது. எனக்கு 2 கப் இருக்குது. நீங்கள் இன்னொரு கப் எடுக்கிறதா இருந்தால் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இருக்குது. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நான் உடச்சி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் மட்டும் சேருங்க, சோம்பு சேர்க்க வேணாம். இப்போ இதை வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம பல்ஸில் வச்சு ஒரு 2லேருந்து 3 சுற்றி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைஞ்சி வந்துடும். தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது போல் நல்லா சக்கையாக இருக்கணும், அதாவது திரி திரியாக இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ அரைச்ச இந்த ஸ்வீட்கான நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்த அந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இது போல் டிஃபன் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் வந்து சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஏற்கனவே நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் பார்த்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்த்து சாப்பிட பிடிக்கணும், நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வேறு எந்த பொருளும் சேர்க்க தேவையில்லைங்க, அவ்வளோதான். இதில் தேங்காய் சேர்க்குறதா இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம், மற்றபடி எதுவும் சேர்க்க தேவையில்லை. திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த திக்னஸில் தான் இருக்கணும். இதுக்கு மேலே தண்ணி சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா தோசை கரெக்டாக வராது. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம தோசைக்கல்ல தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை சேர்த்துட்டு ஓரளவுக்கு மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் ரொம்ப மெலிசாக திரட்டுறதா இருந்தால் கூட இது ரொம்ப நல்லா வரும். நான் வந்து மீடியமாக திரட்டிக்கிறேன். ரொம்ப கல் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா மாவு திரட்டுறதுக்கு வராது, சுருண்டு வந்துடும். அதனால் மிதமான தீயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அல்லது கீ எது வேணாலும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அதே போல் மூடி சேர்த்துட்டு குக் பண்ணலாம், மூடி சேர்க்காமலும் குக் பண்ணலாம். இது இப்போ நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் நல்லா வெந்து வந்துருச்சு, ஓரளவுக்கு வெந்திருக்கு பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ திருப்பி விட்டு இன்னொரு சைடு குக் பண்ணிக்கலாம். ஒரு தோசை வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆகும். ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும், டைம் எடுக்காது. மேலே ட்ரையாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா செவந்து வரட்டும். செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கா, சூப்பராக இருக்குது. இப்போ பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டிஃபன் ரெசிபி கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிஃபன் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்ட்டுக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.